அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்முடைய ஒரு பொழுது தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே என்று சிலுவை அடையாளம் வரைகிறதுல தான் தொடங்குது. ராத்திரியில் நம்ம தூங்கும் பொழுது கூட சிலுவை அடையாளம் வரைந்து தான் அந்த நாளை நிறைவு செய்கிறோம். வழிபாடுகளையும் பாருங்களேன், அது எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, அது குறுகிய நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது நீண்ட நேர வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த திருவருட்சாதனமாக இருந்தாலும் சரி, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்ற அந்த திருச்சிலுவை அடையாளத்தின் வழியாகவே தொடங்கி தான் நிறைவு பெறுகிறது. ஆனாலும் கூட இந்த திருச்சிலுவையை வீட்டில் வைக்கலாமா வேணாமா, கழுத்தில் அணியலாமா வேணாமா என்ற ஒரு சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பாம்பை உயர்த்தி அதை பார்த்தா நீ சுகமடைவாயின் கடவுள் சொல்றாரே, அது எப்படி என்கிற குழப்பமும் இருக்குது. இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த காணொளி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் செய்கிறதோட மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த தகவலை அறிந்து கொள்ள உதவி செய்யுமாறு உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இத்தாலிக்கு பயணம் போயிட்டு வரும் பொழுது ரொம்ப அழகான ஒரு சிலுவை மரம் வாங்கிட்டு வந்தேன். நான் ஒரு அடி உயரம் 6 அடி அகலம் உள்ள அந்த திருச்சிலுவை, இயேசுடைய திருச்சிலுவை பாடுகள் இருக்குல்ல, அந்த பாடுகள் அந்த திருச்சிலுவையிலே அப்படி ஓவியமாக பதியப்பட்டிருந்தது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் தலைவாசலுக்கு வச்சேன். நான் அதை தலைவாசல் வச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வீட்டுக்கு யாரெல்லாம் வரப்போக இருந்தாங்களோ எல்லாருமே, என்ன இப்படி சிலுவையை கொண்டாந்து வீட்டுக்கு நடுவில், வீட்டுக்கு தலைவாசலில் வச்சிருக்கிறீங்க, இது நல்லா இருக்காது, வீட்டுக்கு நல்லா இருக்காது, அந்த சிலுவையை எடுத்துருங்கப்பா என்று சொன்னார்கள். நான் சிலுவையை கழுத்தில் அணியும் பொழுதுமே ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, கழுத்தில் அன்னை மரியாளுடைய படமோ அந்தோனியாருடைய சுரூபமோ அந்த மாதிரி கழுத்தில் அணிஞ்சுக்கிறலாம், ஆனால் சிலுவையை அணியாதீங்க, அதுவே அவரே பாடுபட்டு அவ்வளோ சிலுவையை சுமந்தாரு, அதையா நீங்கள் சுமக்கிறீங்க என்று சொன்னாங்க. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி, ஏன் இவங்க திருச்சிலுவையை பார்த்து இவ்வளவு பயப்படணும், அல்லது திருச்சிலுவையை நினைச்சு ஏன் இப்படி ஒரு வேற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கணும்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சா, அவங்க எல்லாருமே அந்த யூதர்களுடைய பாரம்பரியத்தோடு யோசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா யூதர்களுக்குத்தான் சிலுவை அப்படிங்கிறது ஒரு அவமானத்தின் சின்னம். சிலுவை என்பது ஒரு தண்டனையின் அடையாளம். அரசுக்கு எதிராக பேசியவர்களை, அல்லது மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டியவர்களை, அல்லது தீவிரமாக குற்றச்செயல் புரிந்தவர்களை அந்த சிலுவையில் அறைந்து அவர்கள் கொன்றார்கள். எனவே சிலுவை என்பது அவமானத்தின் அடையாளமாக, ஒரு கேவலத்தின் அடையாளமாக அங்கே இருந்தது. எனவேதான் இயேசுவின் அந்த புரட்சிகர கருத்துக்களும், இறைமகனான இயேசுவின் அந்த இறைவனின் போதனைகளும் அவர்கள் உள்ளத்தை குத்தி ஊடுருவிய போது அவரை கொல்வதற்கு அந்த யூதர்கள் சிலுவையவே தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி என்றால் சிலுவையின் வழியாக, ஒரு அவமானத்தின் சின்னத்தின் வழியாக அவரை கொன்று அவமானப்படுத்துவது. அவர்கள் எல்லோரும் கொக்கரித்து சிரித்தார்கள், அவரை அவமானத்தின் அடையாளத்தில் அழித்து விட்டோம் என சொல்லி, சிலுவையில் தொங்கவிடப்பட்டவன் என்று சொல்லி சிரித்தார்கள். அந்த இடத்தில் தான் ஒரு ட்விஸ்ட். என்னது? எதை அந்த யூதர்கள் அவமானமாக கருதி இயேசுவை அவமானப்படுத்த நினைத்தார்களோ அதையே மீட்பின் கருவியாக இயேசு தேர்ந்தெடுத்து கொண்டார். எங்கே தள்ளப்பட்டாரோ அங்கிருந்து எழுந்து வருவது, எங்கே ஒருவர் மிதிக்கப்பட்டாரோ அங்கிருந்து எழுந்து வருவது, எங்கே ஒருவர் அவமானப்படுத்தப்பட்டாரோ அந்த இடத்திலிருந்தே முகிழ்த்து வருவது. இயேசு அதைத்தான் செய்தார். இயேசுவுக்கு பிறகு அந்த திருத்தூதர்களும் நற்செய்தியை அறிவிக்க சென்ற பொழுது சிலுவையை பற்றி சொன்னால் ஐயோ மக்கள் எல்லோரும் தவறாக புரிந்து கொள்வார்களோ, முகம் சுளித்து விடுவார்களோ என்றெல்லாம் அவர்கள் கருதவில்லை. மாறாக அந்த அவமானத்தின் சின்னத்தை தங்களது அடையாளமாக கொண்டு வந்தார்கள். அந்த சின்னம் எப்படி மீட்பின் சின்னமாக மாறியது, இயேசு தன் உயிரை கொடுத்து எப்படி உலகத்தை மீட்டு கொண்டார் என்று சொல்லத் தொடங்கினார்கள். எனவேதான் பவுலடியார் கூட கலாத்தியருக்கு எழுதிய திருமடலில் சொல்லுகிறார், நான் பெருமைப்பட வேண்டும் என்றால் நான் சிலுவையை குறித்து மட்டுமே பெருமை பாராட்டுவேன், என்றால் அதுதான் மீட்பின் அடையாளம் என்று சொல்லுகிறார். எனக்கு ஆசிரியர் ஒரு உண்டு, அவர் பெயர் ஜவஹர். 40 ஆண்டுகள் ஆசிரியர் பணியை செய்து இந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி அன்றுதான் அவர் ஓய்வு பெற்றார். அவர் 40 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய கிராமத்திற்கு அவர் பணியாற்ற வந்த பொழுது அவர் ஒரு ஜோல்னா பை அணிந்து கொண்டு வந்தார்.
இன்று மட்டும் அவர் எங்கு போனாலும் அவர் ஜோல்னா மட்டுமே அணிந்து கொள்வார். அவருடைய பெயர் ஜவஹர். ஒரு நாள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை பள்ளிக்கூடத்தில் நடந்து பொழுது ஒரு மூத்த ஆசிரியர் ஜோல்னா என்று அவரை கேலியாக கூப்பிட்டு இருக்கிறார். எங்க சாருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கிறது. ஆனாலும் அந்த அவர் மூத்த ஆசிரியர், எனவே இவர் இளம் ஆசிரியர், பதிலுக்கு ஒன்றும் சொல்லவும் முடியவில்லை, தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. இப்படியே ஒரு 4-5 நாட்கள் போகிறது. பார்க்கிற நேரமெல்லாம் அந்த மூத்த ஆசிரியர் ஜோல்னா இங்கே வா, ஜோல்னா அங்கே போயிட்டு வா என்று ஒரு பட்டப்பெயர் போலவே அழைக்க தொடங்கிவிட்டார். எங்க சாருக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஒருவேளை இது மாணவர்களுக்கு கேட்டுவிட்டால் மாணவர்களும் இதை பட்டப்பெயர் வைத்து அழைத்து விடுவார்கள் என்று வேதனையில் உருகியவர் மாற்று வழியை ஒன்று யோசித்தார். அவர் அதுவரை கவிதை எழுதினால் கவிதைக்கு கீழே ஜவஹர் என்று எழுதுவார், நாடகம் எழுதினால் நாடகத்துக்கு கீழே ஜவஹர் என்று எழுதுவார். ஆனால் இந்த அவமானத்தை அவர் எப்படி மாற்றினார் என்றால், அது முதலாய் அவர் கவிதை எழுதினால் அதன் கீழே ஜவஹர் என்று எழுத மாட்டார், ஜோல்னா ஜவஹர் என்று எழுத ஆரம்பித்தார். ஒரு நாடகம் எழுதினால் ஜவஹர் என்று எழுதவில்லை, ஜோல்னா ஜவஹர் என்று எழுதினார். அன்று தொடங்கி அவர் பயணம் இன்று மட்டுமாய் அவர் ஜோல்னா ஜவஹர் என்று அடையாளமாகவே அது மாறி போய்விட்டது. ஜவஹர் என்று ஒருவருக்கு சொல்வதை விட ஜோல்னா ஜவஹர் என்று சொன்னால்தான் பலருக்கும் தெரிகிறது எது அவரை அவமானப்படுத்த வேண்டும் என சொல்லி ஒரு மூத்த ஆசிரியர் நினைத்தாரோ அந்த அவமானத்துக்குரிய கருவியாக கருதப்பட்ட அந்த ஜோல்னாவை என்னுடைய ஆசிரியர் தனக்கான அடையாளமாக மாற்றி காட்டி மாணவர்கள் மத்தியிலே விற்றிருக்கிறார். இப்படித்தான் நண்பர்களே நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். மக்கள், இஸ்ரேல் மக்கள் கடவுளால் மீட்கப்பட்டு அழைத்து வரப்பட்ட பொழுது அவர்களுக்கு போதுமான உணவு இல்லாத ஒரு சூழ்நிலைகளை அவர்கள் முணுமுணுக்க தொடங்குகிறார்கள். நம்முடைய வீட்டிலே கூட சுவையான ருசியான உணவு கொடுத்தாலும் பிள்ளைகள் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்வதை பார்க்கலாம். அதே போல அந்த பாலைவனத்திலே அவர்களுக்கு போதுமான அல்லது ருசியான உணவு இல்லாத பொழுது அவர்கள் கடவுளுக்கு எதிராக முழங்குகிறார்கள், பாவம் செய்கிறார்கள், தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், ஒருவர் மற்றவர்கள் கைகலப்பு ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையில் தான் அங்கே பாம்பு வந்து அவர்களை கொத்தி கொள்கிறது. அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி மீட்புக்காக ஏங்குகிற பொழுது கடவுள் சொல்லுகிறார், பாம்பை, வெண்கல பாம்பை செய்து வை, அதை பார்க்கிற எல்லோரும் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். எனக்கு அதை வாசித்த பொழுது நெருடலாக இருந்தது. பின்னாலே சிலரிடம் பேசும் பொழுது கூட அவர்களும் கூட சொன்னார்கள், எங்களுக்கும் கூட அது நெருடலாக இருக்கிறது ஃபாதர் என்று சொல்லி. என்ன நெருடல் என்றால், பாம்பு தான் ஏவாளை ஏமாற்றியது என்று பார்க்கிறோம். பாம்பு என்பது ஒரு பாவத்தின் அடையாளமாக இருக்கிறது. பாம்புவே நேரே வந்து பேசியதா என்று சொல்வதை விட பாம்பு பாவத்தின் அடையாளம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ அந்த பாவத்தின் அடையாளத்தை பார்த்தால் நீ நலம் பெறுவாய் என்று எப்படி சொல்ல முடியும்? இதை எப்படி புரிந்து கொள்வது? புரிந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது பாவத்தின் அடையாளமாக அந்த பாம்பு இருக்கிறதே, நீ அதை நேருக்கு நேர் பார் என்றால் நீ செய்த பாவத்தை நீ நேருக்கு நேர் சந்தி. உன் பாவத்தை விட்டு விலகி ஓடிவிடாதே, உன்னுடைய குற்றத்தை விட்டு உன்னுடைய குறைபாடுகளை விட்டு ஓடிவிடாதே. அந்த குறைபாடுகளை நேருக்கு நேர் சந்தி. நேருக்கு நேர் நீ துணிந்து சந்திக்கிற பொழுது உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும், அதிலிருந்து சுகம் பெற முடியும். ஆண்டவருடைய அருட்கரம் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்தும் என்று கடவுள் சொல்கிறார். என்றால் ஒரு சிலரை பாருங்களே, குடும்பத்திலே பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிகளுக்கு இடையிலே பிரச்சனை, அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனை, அல்லது வேலை செய்கிற இடத்திலே பிரச்சனை, படிக்கிற இடத்திலே பிரச்சனை என்று சொல்லி பிறரோடு உறவு சிக்கல்கள் ஏற்படலாம். அல்லது நாம் முன்னேறி வருகிறோம் என்பது புரிந்து கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நமக்கு மேலே ஒரு வஞ்சகத்தோடு அணுகிறவர்களாக இருக்கலாம். அது தனிப்பட்ட முறையிலே நமக்குள்ள குறை, ஒரு பொறாமைப்படுவது, கோபப்படுவது, அல்லது தவறான சிந்தனைக்குள் ஆட்படுவது, பழக்க வழக்கத்துக்குள் இருப்பது, குடிநோய்க்கு ஆட்படுவது என சொல்லி பல்வேறு குறைகளோடும் சிக்கல்களோடும் நாம் இருக்கலாம். இந்த சிக்கல்களை நாம் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். இந்த பாவ செயல்பாடுகளை, பாவ சிந்தனைகளை நாம் நேருக்கு நேர் சந்தித்து அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அதை விடுத்துவிட்டு நாம் விலகி ஓடி போய்கொண்டே இருந்தோம் என்றால், நாம் விலகி சென்று கொண்டே இருந்தோம் என்றால், கொஞ்சம் தூரம் போன பிறகு நாம் திரும்பி பார்த்தால் அந்த பிரச்சனையின் வேர் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாமல் நாம் எங்கோ போயிருப்போம். மீண்டும் அந்த உறவை சரி செய்வதற்கோ, மீண்டும் நாம் இழந்த நற்குணத்தை மீண்டும் சரி செய்வதற்கோ, நாம் கடந்து சென்ற தூரத்திலிருந்து நாம் திரும்பி வருவதற்கு வழி தெரியாமல் போய்விடலாம். அல்லது அங்கிருந்து நாம் திரும்ப வருவதற்கு நாம் வழிகாட்ட ஆள் இல்லாமல் போய்விடலாம். ஏன்னா சில குடும்பங்களில் உண்டு, இந்த சிக்கல்களை சரி செய்து விடாமல், பிரச்சனைகளை சந்தித்து சுமூகமாக உறவை கட்டமைக்காமல் வெகு தூரத்துக்கு போய்விடுவார்கள்.
குணநலனை சீரமைக்காமல் வெகு தூரத்துக்கு அடிக்ஷன் அளவுக்கு சென்று தங்களையே காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு வெறுப்பின் உச்சத்தில் அதனாலேயே நோய்வாய்ப்பட்டு தூக்கம் இல்லாமல் வெகு தூரத்துக்கு சென்றிருப்பார்கள். அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு அவர்கள் உணர்கிற அந்த தருணத்திலே நல்ல நண்பர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள். எப்படி ஒரு வாகனத்தை எடுத்தால் டேக் லெஃப்ட் டேக் ரைட் என்று வழிகாட்டுவது போல நாம் தூரத்தில் சென்றவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வழிகாட்டி அல்லது கவுன்சிலரிடம் அனுப்பி அவர்களே பேசி ஜெபம் செய்து வழிகாட்டி நம்முடைய தூய வாழ்க்கைக்கு அந்த தொடக்க நிலைக்கு நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சிலருக்கு அந்த நண்பர்களோ வழிகாட்டுகளோ இல்லாமல் தூரத்திற்கு சென்று திரும்பி பார்க்கிற பொழுது வழிகாட்டவும் ஆள் இல்லாமல் திரும்பி வரவும் ஆள் இல்லாமல் அவர்கள் தனித்து விடப்படுவார்கள். குடும்பத்திலே சிக்கல் முழுமையான சிக்கலாக மாறிவிடும். உறவுகளிலே முறிவு முழுமையாக அமைந்துவிடும். மீண்டும் வந்து சீரமைக்கவே முடியாமல் போய்விடும். எனவே அன்புக்குரியவர்களே, திருச்சிலுவையை நாம் வீட்டில் வைக்கலாம். அற்புதமான செய்தி ஆண்டவர் சொல்கிறார். எதை அவமானமாக உன்மேல் சுமத்துகிறார்களோ அதையே நீ வெற்றியின் கருவியாக மாற்றி காட்டு. பாவம் என்று இருக்கிறதே, அந்த பாவத்தை நீ நேருக்கு நேர் சந்தி. அப்பொழுதுதான் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும். சந்திக்காமல் விலகிச் செல்லாதே. பாவம் என்பது நாம் சிந்திப்பதிலிருந்து, நாம் கோபப்படுவதிலிருந்து, நாம் செயல்படுவதிலிருந்து, சண்டையிடுவதிலிருந்து எல்லாமே பாவமும் குற்றம்தான். விலகி சென்று விடாது, தூரத்துக்கு போய்விடாமல் அப்போதே அந்த குற்றத்தை, குறைகளை, பாவத்தை நேருக்கு நேர் சந்தி. அதிலிருந்து மீண்டு வா என்று சொல்கிறார். அதுதான் உளவியலும் கூட. நாம் ஒரு விழிப்புணர்வோடு நம்முடைய குறைகளை சந்தித்து சரி செய்கிற பொழுது சுகமாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். அதற்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் என்னாலும் நமக்கு இருக்கும். திருச்சிலுவையை பார்க்கிற பொழுதெல்லாம் நினைத்துக் கொள்வோம், விழுந்த இடத்தில் இருந்தான் எழ வேண்டும். இன்று அந்த மீட்பின் சின்னத்தை நாம் வீட்டில் வைக்க வேண்டும். கழுத்தில் சுமக்க வேண்டும். அது நம்மோடு இருந்து நம்மை மீட்புக்குரியவராக மாற்றும். அவமானப்படுத்தப்படும் பொழுது அதையே வெற்றியின் சின்னமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு அதை கற்றுக் கொடுத்து இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். நம்பிக்கையை பற்றி கொண்டு தொடர்ந்து பயணிப்போம், எழுந்து வாழ்வோம், மலர்ந்து மிளிர்வோம். இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.